ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு துளசிநாதன், ராமமூர்த்தி அப்படின்னு 2 பேர் வராங்க. துளசிநாதன் வருத்தத்தோட, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், தினம் தினம் அதை நினைச்சு வேதனைப்படுறேன், இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு ஞானி கிட்ட கேட்கிறாரு. இதை கேட்ட ராமமூர்த்தி ஞானி கிட்ட, நான் இவரளவுக்கு பெரிய பாவம்லாம் ஒன்றும் செஞ்சிடலீங்க, சின்ன சின்ன பொய் சொல்லுவேன், சில பேரை ஏமாத்திருக்கேன், இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன், தண்டனை கொடுக்குற அளவுக்கு இதெல்லாம் பெரிய பாவமா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட ஞானி சிரிச்சாரு. துளசிநாதன், நீ போய் பெரிய பாறை ஒன்று எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ராமமூர்த்தி, நீ போய் ஒரு கோணி நிறைய சின்ன கல்லை பொறுக்கி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நீ சொன்னபடியே 2 பேரும் போறாங்க. துளசிநாதன் ஒரு பெரிய பாறையையும், ராமமூர்த்தி ஒரு கோணி நிறைய சின்ன சின்ன கல்லையும் எடுத்துட்டு வராங்க. 2 பேரும் தான் எடுத்துட்டு வந்ததை ஞானி முன்னாடி வைக்கிறாங்க. ஞானி 2 பேரையும் பார்த்து, நீங்க எடுத்துட்டு வந்ததை எடுத்த இடத்துலயே போய் போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஞானியோட உத்தரவுப்படியே துளசிநாதன் தான் எடுத்துட்டு வந்த பாறையை எடுத்த இடத்துல போய் வச்சுட்டு வந்தாரு. ஆனா ராமமூர்த்தி தயங்கிக்கிட்டே ஞானிய பார்த்து, இவ்வளோ கல்லையும் நான் எப்படி சரியா எடுத்த இடத்துலயே திரும்பி வைக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. உடனே ஞானி, முடியாதுல்ல, துளசிநாதன் பெரிய தப்பு செஞ்சான், அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டான், மாற்று பரிகாரம் செஞ்சு அதுல இருந்து மீண்டு வர முடியும். ஆனா நீ சின்ன சின்னதா 1000 தவறுகள் செஞ்ச, அதெல்லாம் பாவம்னு கூட உணராதவன் நீ. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு கூட உனக்கு நினைவு இருக்காது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்கு தான் மீட்சி மிக கடினம். தவறு சிறுசோ பெருசோ, தவறு செய்யும் முன் ஒரு முறைக்கு 2 முறை சிந்திக்கணும். நீங்க எப்படி, துளசிநாதனா ராமமூர்த்தியா?